ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேரளா வந்திருக்கோம். எதுக்கு கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் வந்து சைட் பண்ண வந்திருக்கோம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, கேரளாவோட ஸ்டேட் பேர்ட் ஹார்ன்பில்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். பார்க்குறது மீன்ஸ் அதை ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். எங்கே நாங்கள் எக்ஸாக்டாக போகிறோம் அப்படின்னா, நெல்லியம்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் அந்த பேர்டு இருக்குது. லைக் அது நிறைய ஏரியாவில் இருக்குது, பட் இங்கே ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். ஸோ அவங்க யார் என்னன்றதெல்லாம் நான் வீடியோவை நான் போக நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கோ. நான் இப்போது என்னோடய டீமை உங்களுக்கு இன்ட்ரோ தரேன். டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க தான். ஸோ இருங்க, இவர் மிஸ்டர் ஹூ கிராம்னு பேர். இவர் ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர். அப்போ யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி வீடியோ போட வச்சுட்டு இருக்காரு. வாட் பிளான்ஸ் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணி. இவர் தான் மறைக்கிற ஒரு பேர் ரோகன். இவர் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரு. ஸோ இவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் அந்த ஆன்வல் ஸ்பாட் போகிறோம். தப்பாக சொல்கிறா மக்களே, நம்ம டவுக்கன் பார்க்க போகிறோம். என்னது டவுக்கன்? ஏன்னா நீங்கள் ஆன்பில் தாங்க பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது இவங்க 2 பேருக்கும் எனக்கும் ஏஜ் வைஸில் சம்மந்தம் இருக்காது, பட் ஆனால் அந்த பாண்ட் வைஸில் ஒரு சம்மந்தம் இருக்குது. ரொம்ப வருஷமாக எங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க 2 ஜீவன்களில் இவங்க 2 பேரும் ஒருத்தங்க. அதே மாதிரி சில ஹிடன் ஸ்பாட்ஸு, முக்கியமான அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பாட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிற ஆள் மிஸ்டர் ஹூகிராம் அண்ட் ரோஹன். ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நான் போகிறேன். தெரில இன்றைக்கி ஹார்ன்பில் பார்ப்போமா என்னன்றது. ஆனால் ஹார்ன்பில் பார்க்குறோமோ இல்லையோ, ஏதோ அங்கே ஃபன்னாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு வருவோம், அது மட்டும் உறுதி. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ செக் போஸ்ட் வரும்போது நீங்கள் கேரளாவுக்கு வரீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து உங்கள் காரில் இந்த பிளாக் டிண்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைனா விண்டோவாக இறக்கிடுங்க. அப்புறம் நம்பர் பிளேட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ் நம்பர் பிளேட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் பிளேட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா மைட் பி அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேரளாவுக்குள்ள வரும்போது பார்த்துருங்க. அண்டு முக்கியமான திங் வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் வழியாக நீங்கள் வால்பாறை போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அழகு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும், லைக் அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரோட். பட் ஆனால் அதை விடவும் இது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ரீசன் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆலியார் ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 சைடு மரம் இருக்கும், நடுவில் ரோடு போகும், அந்த ஒரு வியூ தான். அதே மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதோட அழகாக கெடுத்துட்டாங்க. ஸோ இப்போது கேரளாக்குள்ளே வந்து இது இன்னும் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதுனால அதை பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. ஸோ நம்ம பொத்துண்டி டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் கிட்ட வந்திருக்கோம். லைக் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைக் எப்படி நம்ம ஆலியார் டேம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு டேம் இருக்குது. ஸோ இதுதான் இது. நல்லா இருக்குங்க, நம்ம ஆலியார் மாதிரியே தான் இதுவும் நீட்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே வண்டி ஓட்ட கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். மேலே ரோடு ஓரளவுக்கு தான் இருக்கும், லைக் ஒன் வேன்றதுனால. ஸோ நான் அப்படியே ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்டா கிருஷ்ணா எல்லாம் திருப்புற? சொல்லு, ஏன் திருப்புற? கண்ணாடி வந்து இறங்கினா கண்ணாடி போட்டுட்டு தான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். கண்ணாடி வந்து மேலே வச்சிருந்தோம். ப்ளூரலா பேசுற, அப்போ உங்க கண்ணாடியுமா ப்ரோ? எங்க கண்ணாடியும். ஸோ 2 கண்ணாடியும் நம்ம கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பேர்ட் ஹண்ட் பண்ண வந்தவங்க இப்போ கண்ணாடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இருக்குமான்னு தெரியல, ராசியான கண்ணாடி. கிடைச்சதா? நம்ம வந்து கண்ணாடி அழகா 2 கீழே கிடந்துச்சு. அது எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள காருகளாக வந்தனால டக்குன்னு நியூட்டன் போட்டு இறங்கிட்டோம். பட் எஸ், வி சேவ்ட் இட். ஓ எஸ். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட் ஸ்பாட்டிங் எதாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வைல்ட் லைஃப்குள்ளே வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து வர அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்காது. நம்ம அதை வந்து சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஹார்ன்பில் பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்ததையும் இந்த இடத்துல தான் அந்த ஹார்ன்பில் இருக்கும், இதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. பிகாஸ் வந்து அது அந்த டைமுக்கு இங்கே இருக்குமா அப்படின்றது வந்து ரேரு. ஸோ இப்போது என் கூட வந்த ரோஹன் வந்து போன வாரம் வந்தப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ வந்து பார்த்தா இப்போ பெருசாக அது காணோம். மைட் பி அது வராமல் கூட போகலாம். டைம் ஆகும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சர்ச் பண்ணிருக்கோம் இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களை காட்டுறேன். ஸோ இதாங்க இடம். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு இதோட எக்ஸாக்டான பிளேஸ் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, லைக் இது சொல்கிறதுனால மைட் பி எல்லோரும் இங்கே வந்தாங்க அப்படின்னா இப்போ பிரச்சனை இல்லை. மைட் பி யாராவது இந்த வீடியோ மூலமாகவோ இல்லை ஏதாவது இங்கே இருக்கவங்கள தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா, பிகாஸ் இது வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ட்ரெஸ் பாஸ்ன்னு சொல்கிறத விட இந்த ஏரியா வரைக்கும் வரலாம், இதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே உள்ளே போகணும் அப்படின்னா தென் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் வேணும். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். இந்த ஏரியாவே வந்து நான் தெரிய வேணான்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன். பார்க்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி லக் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட் ஆகும், நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் பண்ணுறாங்க அப்படின்றத, மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறத விட எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ரோஹன் சொன்னல. ஸோ அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ அவர்கிட்டயே கேட்டுப்போம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுறாங்க இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரவங்க சொல்லுங்கள். என்ன கேட்டால் வந்து அமெச்சர்ஸ்லாம் கூட வந்துட்டு ப்ராப்பராக தான் இருக்காங்க. இந்த சீனியர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டு இந்த என்னென்ன பண்ணால் வந்து வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு என்னென்ன அந்த ட்ரிக் வந்து பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் டைம் 2 weeks பேக் வந்திருந்தப்போ ஆன்வில் அங்கே எனக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்குது அப்படின்னா அது என்ன நோக்கி ஃப்ளை பண்ணி வரணுங்கிறது இங்கேருந்து ஃபேக் கால்ஸ் கொடுக்குறது, அது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 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 லிமிட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரோட்டில் நிற்கிறோம், ரோட்லேருந்து நீங்கள் அது வரைக்கும் போய் எடுக்கலாம். பட் ஸ்டேஜ்குள்ளே போகிறது அதெல்லாம் தப்பு. மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தா வந்துட்டு அதெல்லாம் தான் பண்ணலாம். அதுக்கு மேலே உள்ளே போய் பண்ணுறது, அப்புறம் ஃபேக் கால்ஸ் கொடுக்குறது, அப்புறம் பெயிட் வைக்கிறது. இப்போ வந்து அது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து வச்சுட்டு அதை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி மற்ற எல்லாமே வந்துட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதை வந்து அதோட கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு நம்ம தான் வந்துட்டு கஷ்டப்படணுமே தவிர வந்துட்டு நம்ம போகணும், நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து துரத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேர்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை துரத்தி நான் அதை வந்து ஃப்ளைட்டு போக வச்சு நான் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து தப்பு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக க்ரூவல். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு வந்து நிறையா இடங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா வருது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம், நான் ஸ்பாட் பண்ணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது செகண்ட் ஸ்பாட்டு. நாங்கள் போன ஃபஸ்ட் ஸ்பாட்டில் வந்து பார்க்க முடில. ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மைட் பி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு டீம் இங்கே ஆல்ரெடி வந்துட்டு போனாங்க, நான் ஆப்போசிட்டில் பார்த்தேன். ஸோ தெரில, பார்ப்போம். இப்போ என்னென்னா நாங்கள் போன 2 ஸ்பாட்லேயுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இங்கே ஒரு டீ கடைக்காரர் இருக்கார் அப்படின்னு சொல்லி ரோஹன் சொன்னார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த டைமில் எங்கே ஸ்பாட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் அப்படின்னு நான் இன்னுமே நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்தா கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் பேர்ட் ஸ்பாட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் ரொம்ப பெரிய ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் அதை நான் காட்டுறேன், ஒரு நிமிஷங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். நான் முன்னாடி போய் காட்டுறாயிருங்க. இதாங்க சாண்டல். மூணு இருக்குங்க அங்கே 3 இருக்காங்க. எங்கே இதுக்கு முன்னாடி அங்கேயே சொன்னாங்கல்ல, அங்கே இருக்க பேர் தான் அதோட ஒன்று. இது ஜோனைலுங்கிறது எனக்கு ஜோனையில் மட்டும் தெரியல. இங்கே பாருங்கள், இந்த ஆமாண்டு குட்டியாக இருக்குது பாருங்கள். இது ஜோனைல் இது ஜோனைலாம் குட்டி சப்பல். ஓகே, நம்ம வந்து இன்னும் பேர் பார்க்குறேன். இப்போ இது குட்டியா?
குட்டினா சப் அடல்ட். அதே இதை சொல்கிறேன். அப்போ பெருசு நல்லா பார்த்தோன்னா தெரியும். இதாங்க ஹார்ன்பில். இங்கே பின்னாடி ட்ரீட் நிற்குது. வச்சே ஆகணும். எனக்கு தெரியாது. மாஸ்டர்லாம் வச்சுருக்கான். ஹார்ன்பில் பார்த்துருக்கான். இல்லை இல்லைண்ணா ரெடியாக ஃபைட்டா? இல்லை ரெடியாக. Can you bring my tripod please? ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது அந்த ஹார்ன்பில்லு. பட் அதை நான் ஒரு நல்ல வியூவில் ஃபோட்டோ எடுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனால் அது கிடைக்கல. கருவாச்சி. அது பேர் இருவாச்சி. இருவாச்சி மலையாளத்தில் அது பேர் இல்லை, தமிழில் தான் அது பேர் இருவாச்சி. மலையாளத்தில் வேலம்பா. 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 வேலம்பால். வேலம்பால். ஓகே, பேர் வேலம்பால். இங்கிலீஷில் த கிரேட் ஹார்ன்பில்லா. த கிரேட் ஹார்ன்பில். ஆக்சுவலாக இது பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொன்னார் ரோஹன். சொல்லணும். ஹார்ன்பில் வந்து லைஃப் லாங் வந்து ஒரே ஒரு பேர் தான். லைக் ஒரு பேர்டு வந்து இன்னொரு பேர்ட் கூட மட்டும்தான் வந்து பேர் பண்ணும். அது வந்து அந்த ஃபீமேல் இறந்துருச்சு இல்லை மேல் இறந்துச்சுனாவோ லைஃப் லாங் வந்து அது வந்து சிங்கிளாகவே தான் இருக்கும். ஓகே, நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. ஓகே, அப்போ ஹார்ன்பில்லை நான் ஃபோட்டோ எடுக்கிற தப்பே இல்லை. எங்களுக்கு இன்றைக்கி நேரம் நல்லா இருந்துருக்கு. ஸோ நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா அந்த வந்து கரெக்டான ஒரு வியூவில் பார்க்கல. லைக் ஓகே, பிக்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னுமே வந்து நல்ல வியூவில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஒரு மாதிரி ஷேடோ அதிகமாக இருக்குது. அதனால் அது வந்து பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது. ஸோ இப்போது அதே மாதிரி இன்னும் 2 ஹார்ன்பில்ஸ் இதே இடத்துல இருக்குது. ஸோ அதை ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வேறு இடத்துல போய் அங்கே ஹார்ன்பில் இருந்ததுன்னா பார்ப்போம். இல்லை அப்படின்னா திரும்பி ஊருக்கு போவோம். ஓகே, பாய்.